ட்ரேடர்ஸ் 29 செப்டம்பர் வர மண்டே அன்னைக்கு ஸ்மார்ட் மணி கான்செப்டை யூஸ் பண்ணி இந்தியன் மார்க்கெட்ஸில் எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நான் ஒரு வெபினார் கண்டக்ட் பண்ணுறேன். சப்போஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, அதை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. நம்ம வெபினாரில் சந்திக்கலாம். வணக்கம் ட்ரேடர்ஸ். இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா 24/9/2025 புதன்கிழமை அன்னைக்கு நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி பொறுத்து நம்ம மார்க்கெட் ப்ரிவியூவை பார்த்துடலாங்க. அதுக்கு முன்னாடி நேற்று வந்து யூஎஸ் மார்க்கெட்டில் என்னாச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ டவ் ஜோன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 0.19% வந்து நெகட்டிவாக முடிஞ்சிருக்கு. S&P வந்து பார்த்திங்கன்னா 0.5% வந்து பார்த்திங்கன்னா பியரிஷாக முடிஞ்சிருக்கு. அண்ட் நாஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா 0.73% வந்து பியரிஷாக முடிஞ்சிருக்கு. நேற்று வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம், மார்க்கெட் வந்து பெரிய லிக்விடிட்டி இல்லாமல் மேலே போயிட்டுருக்கு, ஒரு சின்ன ப்ராஃபிட் புக்கிங் அப்படிங்கிறது வந்து ஆகணும் அப்படின்ட்டு. அதற்கான ப்ராஃபிட் புக்கிங் தான் வந்து பார்த்திங்கன்னா நேற்று வந்திருக்கு. இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா எக்கனாமிக்கலாகவே வந்து பார்த்திங்கன்னா சில டேட்டாஸுமே நேற்று வந்துருந்துச்சு. ஸோ மேனுஃபேக்சரிங் PMI, சர்வீஸ் PMI இது ரெண்டுமே வந்து யூஎஸில் வந்துருந்துச்சு. ரெண்டுமே வந்து எக்ஸ்பெக்டேஷனை காட்டிலும் கம்மியாக தான் வந்துச்சு. இது ஃபஸ்ட்டு பியரிஷான ஒரு சைன். அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் அவர்கள் பேசினார். அவர் ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றிலாம் எதுவும் பேசலை, உலக அரசியல் உலக பொருளாதாரத்தை பற்றி மட்டும் தான் பேசிக்கிட்டு இருந்தார். முக்கியமாக திருப்பியும் ஐ திங்க் இது 8வது தடவையோ 9வது தடவையோ நினைக்கிறேன், இந்தியா பாகிஸ்தான் வாரம் நாங்கள் தான் நிறுத்துறோம் அப்படின்னு வேறு அவர் ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு. அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஃபெட் சேர்மன் வந்து என்ன சொன்னார், அவரும் பேசியிருந்தார். அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, இருந்தாலும் இன்ஃப்ளேஷன் டேட்டாவை கருத்தில் வச்சு தான் குறைக்க முடியும், கண்டிப்பாக 2 இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் குறைக்கிறது கஷ்டங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. இருந்தாலும் இந்த ஃபெட் வாட்ச் டூலில் வந்து பார்த்தீங்கன்னா 2 இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கன்ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கு. இன்னுமே 77% மக்கள் டிசம்பர் மாதத்துலேயும் 0.25 பேசிஸ் பாயிண்ட் குறைச்சிருவாங்கன்னு தான் நம்பிட்டு இருக்கிறாங்க. மிகப்பெரிய ஆப்டிமிசம். அந்த ஆப்டிமிசம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸில் ஆல்ரெடி ரிஃப்ளெக்ட் ஆயிடுச்சு. ஸோ 2 இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு பதிலாக ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் கம்மி பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சுன்னா இன்னும் ஃபர்தராக ப்ரைஸில் ஒரு டிக்ரீஸை கூட நம்ம எதிர்பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. பட் இது வரைக்கும் அந்த மாதிரி சைன்ஸ் எதுவும் வரல. அடுத்த இன்ஃப்ளேஷன் டேட்டா, ஜிடிபி டேட்டா இந்த மாதிரி ஏதாவது வந்தால் தான் அது ப்ரைஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது வரைக்கும் இந்த புல்லிஷ் ட்ரெண்ட் அப்படிங்கிறது சின்ன சின்ன ப்ராஃபிட் புக்கிங்லும் சின்ன சின்ன டவுன்ஃபாலையும் வந்து அகைன் வந்து அந்த ட்ரெண்டு கண்டினியூ ஆகிறதுக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்குங்க. என்ன போகுதுங்கிறத கொடுத்து வந்து பார்க்கலாம். ஸோ அவ்வளோதாங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ் மார்க்கெட்டை பற்றின நியூஸ் நிலவரம். அண்ட் இந்தியாவோட சர்வீஸ் அண்ட் மேனுஃபேக்சரிங் PMI வந்துருந்துச்சு. இதுக்கு முன்னாடி வந்த அந்த PMI வந்து பார்த்திங்க அப்படின்னா டேட்டா வந்து இதுக்கு முன்னாடி இருந்ததை விட அதிகமாக வந்துருந்துச்சு. பட் இந்த டைம் வந்தது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ப்ரீவியஸாக இருந்தது. 59.3ங்கிறது உங்களுக்கு மேனுஃபேக்சரிங் PMI வந்தது. 58.5 தான் கொஞ்சம் கம்மியாக வந்திருக்கு. அதே மாதிரி சர்வீஸ் PMI ப்ரீவியஸாக இருந்தது 62.9, இப்போ 61.6 அப்படின்னு வந்திருக்கு. 50க்கு மேலே இருக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான பாசிட்டிவான விஷயம் தான். இருந்தாலும் போன தடவை விட கம்மியாக வந்திருக்கிறது ஒரு மைல்டான பேரிஷான விஷயம் தான். இதுக்கெலாம் நம்ம மார்க்கெட் பெருசாக ரியாக்ட் பண்ணதுன்னு வச்சுக்கலாம். இருந்தாலும் சொல்கிறேன், ஓவரால் எக்கானமி வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பெக்டேஷனை காட்டிலும் போன மாதம் வளர்ந்ததை விட இந்த மாதம் கொஞ்சம் கம்மியாக வளர்ந்துருக்கு அப்படிங்கிறத இந்த டேட்டா நம்மளுக்கு சொல்லுதுங்க. சரி, ஓகே. அடுத்து அப்படியே நம்ம வந்து FIID டேட்டா பக்கம் வந்துடுவோம். ஸோ 2-3 நாளாக வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக 300 கோடி 400 கோடின்னு பை பண்ணுவாங்க. திருப்பி அவங்களுடைய செல்லிங்ஸ் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 3500 கோடிக்கு நேற்று வந்து செல் பண்ணியிருக்காங்க. DA வந்து பார்த்தீங்கன்னா 2900 கோடிக்கு தான் பை பண்ணியிருக்காங்க. அகைன் நெட் இன்ஸ்டியூஷன் ஃபிகர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெகட்டிவாக தான் இருக்குது. இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா USD INR அப்படின்ட்டு ஒன்று இருக்குமே, ஒரு நிமிஷம், எதிர்பார்க்கவில்லை. வெறித்தனமான ஒரு ஆல் டைம் ஹையை நோக்கி USD INR போயிட்டு இருக்கு. 88.76 அப்படிங்கிற ஒரு ப்ரைஸை போய் அடைஞ்சிருக்கு. மிகப்பெரிய பியரிஷ் சைனுங்க. மோஸ்ட்லி FI நேற்று செல் பண்ணதுக்கு இதுதான் மிக முக்கியமான காரணமாக இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க, எடுத்த உடனே மேலே போயிருக்கு. ஸோ மார்னிங்கே வந்து மேலே போயிடுச்சு. ஐ திங்க் மார்னிங் வந்து நிஃப்டியில் ஒரு மிகப்பெரிய பியரிஷ்னஸ் வந்துச்சு பார்த்தீங்களா, அதற்கு காரணமே இந்த சர்ஜா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். எடுத்த உடனே வெறித்தனமாக மேலே போனோடனே FI வந்து பேஸ்கெட்டாக பிடிச்சி செல் பண்ணி விட்டாங்கன்னு நினைக்கிறேன். இது இந்திய பொருளாதாரத்துக்கும் சரி ஸ்டாக் மார்க்கெட்டுக்கும் சரி மிக 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 பியரிஷான ஒரு நியூஸுங்க. சரி, ஓகே. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஓப்பன் டெஸ்ட் டேட்டாக்கு போயிடலாம். முதல்ல வந்து நம்ம ட்ரெண்டிங் OI பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபியூச்சர்ஸோட OI பார்த்துடலாம். ஃபியூச்சர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று லாங் அன்வைண்டிங் அப்படின்னு வந்திருக்கு, ஒரு பியரிஷ் சைன். சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து 2.70% வந்திருக்கு. ஒரு ஸ்ட்ராங்கான சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் தான். ஸோ கடந்த 3 நாட்களாக லாங் அண்ட் வெயிட்டிங் அப்படின்னு வந்திருக்கிறது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மைல்டான பியரிஷான விஷயம் தாங்க. அது ஓப்பன் இன்ட்ரெஸ்டோடையும் வந்திருக்கிறது கொஞ்சம் ஸ்ட்ராங்கான பியரிஷான விஷயமா அது மாற்றுது. ஆனாலுமே ஷார்ட் பில்டப் அப்படிங்கிறது வராத வரைக்கும் அது சந்தோஷம் தான். அதாவது மார்க்கெட்டில் புதுசாக நிறைய பேர் யாரும் ஷார்ட்ஸை கிரியேட் பண்ணல, ஆல்ரெடி வச்சிருக்கிற அந்த லாங் பொசிஷன்ஸ் தான் வந்து கவர் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இந்த டேட்டா நம்மளுக்கு சொல்லுது. அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங் OI பக்கம் போனீங்க அப்படின்னா இன்ட்ராடே வந்து பார்த்தீங்கன்னா 4 crore பாசிட்டிவாக முடிச்சிருக்கு. ஆனால் நேற்று எக்ஸ்பைரி, அதனால் அதை பார்க்காம அடுத்த வாரத்துக்கான எக்ஸ்பைரியை பார்ப்போம். அது பார்த்தீங்கன்னா பியரிஷாக தான் இருக்குது. அடுத்து பொசிஷனல் டேட்டாவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டில் பியரிஷாக தான் இருக்குது. நேற்று எந்த பாயிண்ட்லையுமே பொசிஷனல் டேட்டா புல்லிஷாகவே மாற கிடையாது. அடுத்த வாரத்தோட எக்ஸ்பைரியில் நேற்றோட எக்ஸ்பைரியில் கண்டிப்பாக புல்லிஷாக மாறி இருக்கும் பிகாஸ் ஆஃப் எக்ஸ்பைரி டே.
ஸோ ஆனால் இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ராடே ட்ரெண்ட் ஆகட்டும் ஓவரால் ட்ரெண்ட் ஆகட்டும் பேரிஷாக தான் இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா ஓஏ டேட்டா நம்மளுக்கு சொல்லுது. அடுத்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபென்ட் வைஸ் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டுங்க. ஸோ எஃப்ஐ வந்து அவங்களோட ஷார்ட் பொசிஷன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. கால் ஆப்ஷனை செல் பண்ணி புட் ஆப்ஷனை வெறித்தனமாக அதிகமாக பை பண்ணி மார்க்கெட் கீழே போனால் ப்ராஃபிட்டுங்கிற மாதிரி பொசிஷனை கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஆனால் ப்ராப் ட்ரேடர்ஸ் தான் இன்ட்ரெஸ்டிங்காக நேற்று எக்ஸ்பைரி முடிச்சதுக்கப்புறம் கால் ஆப்ஷன் அதிகமாக பை பண்ணிட்டாங்க. இப்போது புட் ஆப்ஷனை காட்டிலும் கால் ஆப்ஷனை அதிகமாக வந்து பை பண்ணியிருக்காங்க. பட் வந்து அந்த டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது 1% தான். அது பெரிய சிக்னிஃபிகன்ஸ் கிடையாது. ரெண்டாவது நேற்று எக்ஸ்பைரி முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறதுனால எவ்வளோ தூரம் வந்து இவங்க ஸ்ட்ராங்காகலாம் இப்போதைக்கு ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷாக இல்லாமல் ரொம்ப வீக்காக ரொம்ப மைல்டான ஒரு புல்லிஷ் பொசிஷன்ஸை ப்ராப் ட்ரேடர்ஸ் கிரியேட் பண்ணி மார்க்கெட் மேலே போனால் தான் எனக்கு ப்ராஃபிட்டுங்கிற மாதிரி ஒரு பொசிஷனை வச்சுக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ரீட்டைல் ட்ரேடர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால் ஆப்ஷனே செல் பண்ணியிருக்காங்க, புட் ஆப்ஷனே அக்ரெசிவாக செல் பண்ணியிருக்காங்க. ஸோ மார்க்கெட் வந்து ஒரு புல்லிஷ் பயாஸில் கன்சாலிடேட் ஆச்சுன்னா இவங்களுக்கு ப்ராஃபிட் வருங்கிற மாதிரி பொசிஷனை கிரியேட் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எஃப்ஐயோடைய லாங் ஷார்ட் ரேஷியோ அகைன் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு ஷார்ட் கவரிங் ஒரு 0.5% வந்திருக்குன்னு நினைக்கிறேன். 13.79 அப்படின்ட்டு இருக்கு. ஸோ இவங்க வந்து ஃபர்தராக ஷார்ட் ஆட் பண்ணாதது ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். ஆனால் மிகப்பெரிய ரூம் இருக்குங்க. இவங்க வந்து பல மாதங்களான்னு நினைக்கிறேன் இந்த 10-15 ரேஞ்சிலே தான் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ரூம் இருக்குது. ஷார்ட் கவரிங் நடந்தால் நல்லாயிருக்கும். ஓகேங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கரண்ட்டாக வேர்ல்டு மார்க்கெட் ஃபியூச்சர்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஈவந்தோ நேற்று வந்து பியரிஷாக முடிஞ்சிருந்தாலும் இப்போ கொஞ்சம் பாசிட்டிவ் பயாஸில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் எல்லாமே. ஆனால் யூரோப்பியன் ஃபியூச்சர்ஸ் அந்த அளவுக்கு பாசிட்டிவாக இல்லை. டாக்ஸ் பியரிஷாக இருக்குது. ஃப்ரான்ஸ் அண்ட் ஃபிட்ஸு இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டாக இருக்குது. பெரிய பாசிட்டிவிட்டி இல்லை. அப்படியே இந்த பக்கம் ஏஷியன் மார்க்கெட்டுக்கு வந்தீங்கன்னா நிக்கி பியரிஷாக இருக்குது. ஆஸ்திரேலியா மார்க்கெட் பியரிஷாக இருக்குது. தைவான் மட்டும் பாசிட்டிவாக இருக்குது. கொரியா வந்து பியரிஷாக இருக்குது. ஸோ ஏஷியன் மார்க்கெட்டில் ரொம்ப முக்கியமானது நிக்கி தான். அவன் வந்து பியரிஷ் பயாஸில் இருக்கான். பெரிய பியரிஷ்னு சொல்ல முடியாது. ஸோ மோஸ்ட்லி எங்கே பார்த்தாலும் ஒரு ஃப்ளாட் வித் பியரிஷ் பயாஸ் தான் இருக்குது. கிஃப்ட் நிஃப்டியுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 32 பாயிண்ட் வந்து கேப் டவுன் தாங்க இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்குது. ஸோ மோஸ்ட் லைக்லி இன்றைக்கி ஒரு கேப் டவுனை கேப் டவுன் நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் அப்படிங்கிறது இருக்குது. சரி, ஓகே. அடுத்து அப்படியே நம்ம வந்து ப்ரைஸ் ஆக்ஷனுக்குள்ளே போயிடலாம். முதல்ல இன்றைக்கான டெய்லி பயாஸ் அப்படிங்கிறது என்னவா இருக்குது அப்படின்னா பியரிஷாக இருக்குது. அதை தாண்டி டெய்லி டைம் ஃப்ரேமில் மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேர்வேலி கேப்பும் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ ஆஃப்டர் டேக்கிங் திஸ் பை சைடில் மேலே இருக்க பை சைட் லிக்விடிட்டியை வந்து டேக் அவுட் பண்ணதுக்கப்புறமா இங்கே பாருங்கள், நான் கரெக்டாக லைன் போடுறேன். இங்கே பாருங்கள், இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்த மிக முக்கியமான ரெசிஸ்டன்ஸு. அந்த ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் ஆச்சு. அது திருப்பி ரேஞ்சுக்குள்ளே வந்துருச்சு. இப்போது இந்த ரேஞ்சுக்கு மேலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பியரிஷ் ஃபேர் வேல்யூவாக போட்டிருக்கு. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மொமெண்டம் கொஞ்சம் கொஞ்சமாக பியரிஷாக ஷிஃப்ட் ஆகுது அப்படிங்கிறதுக்கான இண்டிகேஷன் தாங்க. அண்ட் இன்றைக்கான டெய்லி பயாஸும் பியரிஷாகத்தான் இருக்கிறது. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நிஃப்டி 50. ஸோ நம்ம சிபிஆரை பார்த்துருவோம். முதல்ல இது வந்து நேற்று வந்த சிபிஆர். இதுக்கு முன்னாடி நாள் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டியில் விர்ஜின் சிபிஆர் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆயிருந்துச்சு. ப்ரைஸ் வந்து S2 கீழே க்ளோஸ் வச்சிருந்துச்சு. ஸ்ட்ராங்கான பியரிஷாக இருந்துச்சு. நேற்றுமே செல்லர்ஸ் அவங்களோட பொசிஷன்ஸை டிஃபெண்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா சிபிஆருக்கு கீழே தான் முடிச்சிருக்கு. சிபிஆர் கீழே முடிச்சிருக்குன்னா செல்லர்ஸ் அவங்க பொசிஷன்ஸை டிஃபெண்ட் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். புதுசாக செல்ஸை ஆட் பண்ணல, பட் அவங்க பொசிஷன்ஸை டிஃபெண்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது தான் இதுல நம்மளுக்கு தெரியுது. அண்ட் இன்னைக்குக்கான சிபிஆர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நேரோ சிபிஆர் வந்திருக்குங்க. வெகு நாட்களுக்கு பிறகு எனக்கு தெரிஞ்சு ஒரு மாதத்துக்கு அப்புறம் நேரோ சிபிஆர் வருது அப்படின்னு நினைக்கிறேன். நேரோ சிபிஆர் வந்துச்சுன்னா மார்க்கெட்டில் 2 பாசிபிலிட்டி தான். மார்க்கெட் ஹையர் ஹை போட்டுச்சுன்னா மேலே போகும், லோயர் லோ போட்டுச்சுன்னா கீழே போகும் அப்படிங்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரைஸ் ஆக்ஷன். ஸோ இதில் மேலே போகும்போது ஒரு ரிக் இருக்குங்க. அது என்ன அப்படின்னா ப்ரைஸுக்கு மேலே விர்ஜின் சிபிஆரோட ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. இந்த விர்ஜின் சிபிஆரோட ரெசிஸ்டன்ஸ் பாருங்கள், இந்த ரேஞ்சில் இருக்கா. அந்த ரேஞ்ச் அப்படிங்கிறது என்ன 330. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் பார்த்தீங்களா, டெய்லி டைம் ஃப்ரேமில் ஒரு ஃபேர்வாலி கேப் இருக்குன்னு பார்த்தோம் பார்த்தீங்களா, அது எங்கே இருக்குது, அதுவும் இந்த 300 ரேஞ்சில் தான் இருக்குது. அப்போது ஒரு மிகப்பெரிய ட்ரெண்டு வரணும் அப்படின்னா ப்ரைஸ் வந்து இந்த டெய்லி டைம் ஃப்ரேம் ஃபேர்வாலி கேப் அண்ட் மேலே விர்ஜின் சிபிஆர் இருக்கனால இந்த விர்ஜின் சிபிஆர் எல்லாம் தாண்டுச்சுன்னா கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ட்ரெண்ட் அப்படிங்கிறது வந்துடுங்க. அப்படி தாண்டாத வரைக்கும் மேலே போகிற புல்லிஷ்னஸ் வந்து ஹையர் ஹை போட்டாலும், ஏன்னா சப்போஸ் உதாரணத்துக்கு இன்றைக்கி வந்திருக்க சிபிஆர் நம்ம பார்ப்போம். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்திருக்கிற சிபிஆர். ஸோ ப்ரைஸ் வந்து உங்களுக்கு இந்த சிபிஆர்கிட்டே அப்படி ஹையர் ஹை போடுதுன்னு வச்சுக்கோங்களேன், ஓகேங்களா. அப்போது இங்கே ரிஸ்க் ரிவார்டை பார்த்தா நம்ம வந்து அந்த ட்ரேட் எடுக்கலாமா வேணாமா அப்படிங்கிறத முடிவு பண்ண முடியும். ஏன்னா ப்ரைஸ் சப்போஸ் இங்கே மேலே போகுது அப்படின்னா இந்த 330 ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்குள்ளே உங்களால் வந்து கரெக்டான ரிஸ்க் ரிவார்டை ஃபைன் பண்ண முடியுதுன்னா ஓகே, அது சரியாக இருக்கும். அப்படி இல்லைனா வந்து ஸ்கிப் பண்ணிடுறதா நல்லது. அதே சமயத்தில் ப்ரீவியஸ் டே லோவை தாண்டிச்சுன்னா நல்லது ஒரு செல்லிங் ப்ரெஷர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மார்க்கெட்டுடைய ஆல்ரெடி அந்த மொமெண்டம் டிசெண்டிங் சிபிஆர் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பேரிஷாக தான் இருக்குது.
ஸோ மேலே போனால் கொஞ்சம் காஷியஸாக இருக்கணும், ஏன்னா இன்னும் ட்ரெண்ட் கன்ஃபர்மேஷன் கிடைக்கல. டிசெண்டிங் சிபிஆரே இன்னும் பியர்ஸ் தான் கிரிப்பில் இருக்காங்க அப்படிங்கிறது சொல்லுது. ஆனால் கீழே போச்சுன்னா ஆல்ரெடி ஏகப்பட்ட கன்ஃபர்மேஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. நல்லது ஒரு ஃபாலை நம்ம எதிர்பார்க்கறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குங்க. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நல்லா வரும். அடுத்து அப்படியே பேங்க் நிஃப்டி பக்கம் போனால், பேங்க் நிஃப்டியில் நேற்று வந்தது ஒரு டிசெண்டிங் மீடியம் சிபிஆர். ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா R1 அண்ட் ப்ரீவியஸ் டே ஹைல போய் ரிவர்சல் எதிர்பார்க்கலாங்கிற மாதிரி இருந்துச்சு. மேலே போய் ரிவர்சலும் போட்டான். பெரிய ரிவர்சல் வரலன்னு வச்சுக்கோங்களேன், ஏன்னா ப்ரைஸ் போனதே எக்ஸ்பைரி டே வாலட்டிலிட்டியோட மேலே போச்சு. அண்ட் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து சிபிஆருக்கு மேலேயே வந்து முடிச்சிருக்கு. அண்ட் இன்னைக்கான சிபிஆர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேரலல் சிபிஆர் மாதிரி வந்திருக்குங்க. இதுக்கு எந்த விதமான அர்த்தமும் இல்லை. நேற்று இருந்த ப்ரைஸ் ஆக்ஷன் அப்படியே வந்து இன்றைக்கும் கண்டினியூ ஆகும் அப்படிங்கிறத அர்த்தம். ஸோ மோஸ்ட்லி R1 அண்டு ப்ரீவியஸ் டே ஹை அண்டு ப்ரீவியஸ் டே லோ இது ரெண்டுமே மிக முக்கியமான ஜோனாக இருக்கும் பேங்க் நிஃப்டிக்கு. இதை தாண்டினா கொஞ்சம் மேலே புல்லிஷான பையிங் ப்ரெஷர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. லோவை தாண்டினா செல்லிங் ப்ரெஷர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் டே லோயோ டே ஹையோ தாண்டல அப்படின்னா ப்ரைஸ் கன்சாலிடேட் ஆகும். ஸோ இன்றைக்கி என்ன தான் வந்து நிஃப்டி வந்து நேரோ சிபிஆரை போட்டு ட்ரெண்ட் ஆகும்னு சொன்னாலும் பேங்க் நிஃப்டி அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்காத மாதிரி பேரல் சிபிஆரை போட்டு என்ன வேணால் நடக்கலாம், கன்சாலிடேஷன் கூட வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி ஒரு ப்ரைஸ் ஆக்ஷனை போட்டுக்கிட்டு இருக்கான். ஆனால் நான் நேரோ சிபிஆர் ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறேன் அப்படிங்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா மேபி ட்ரெண்ட் ஆகுமோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ மேலே போனால் காஷியஸாக இருக்கணும், கீழே போனால் நல்லது ஒரு ஃபால் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் குளோபல் மொமெண்டம் கொஞ்சம் டிட்டோரேட் ஆகிருக்கு. அண்ட் அதை தாண்டி கிஃப்ட் நிஃப்டியுமே வந்து கேப் டவுன் தான் இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ என்ன நடக்க போகுது, இந்த கேப் டவுன் சஸ்டெயின் ஆகுமா, இன்றைக்கி ட்ரெண்ட் ஆகுமா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாங்க. அடுத்து வந்து யூஎஸ் ஆயிலை பற்றி பார்க்கணும். ஸோ நேற்றே வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் ஆயிலில் லேட் ஆஃப்டர்நூன் வந்து நல்லது ஒரு ட்ரெண்ட் அப்படிங்கிறது வந்துருந்துச்சு. அந்த ட்ரெண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ ஆகி மேலே தாங்க போயிட்டுருக்கு. ஸோ 1 hour டைம் ஃப்ரேமில் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் ஆயில் வந்து கொஞ்சம் புல்லிஷாக மாறிடுச்சு, பை அண்ட் டிப்புக்குமே மாறிடுச்சு. ஸோ இப்போதைக்கு நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான லெவல் அப்படிங்கிறது இது கிடையாது. இந்த 63 அப்படிங்கிறது மிக முக்கியமான சப்போர்ட்டாக வந்து ப்ரைஸ்க்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சப்போஸ் இப்போ வந்து மேலே போகுது அப்படின்னா 64.20 அப்படிங்கிறது அண்ட் ஃபாலோட் பை 64.77 ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா மிக முக்கியமான ரீசன்ஸாக இருக்கும். அண்ட் ஆப்வியஸ்லி நம்ம ட்ரெண்டுக்கு அகைன்ஸ்டாக என்றைக்குமே ட்ரேட் பண்ணக்கூடாது. இப்போதைக்கு ட்ரெண்ட் அப்படிங்கிறது புல்லிஷாக இருக்குது. அண்ட் மார்க்கெட் சப்போஸ் இந்த லைனுக்குள்ளே வந்துருச்சுன்னா ஃபர்தராக வந்து செல்லிங் ப்ரெஷர் ஆக்சிலேட் ஆகிறது கூட நிறைய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குங்க. ஸோ என்ன போகுது அப்படிங்கிறத நம்ம வந்து பொறுத்து வந்து பார்க்கலாம். அண்ட் இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாங்க. இந்த மாதிரி மார்க்கெட்டை ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா என்னோட கிளாஸஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா பிடிடி ஆப்போட லிங்க் இருக்குது, கோர்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு. அண்ட் PO3 அப்படிங்கிற ஃப்ரீயான ஒரு ஸ்ட்ராட்டஜியுமே பிடிடி ஆப்பில் இருக்குது, அதையுமே நீங்கள் வந்து ஃப்ரீ மெட்டீரியல் டேப்பில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அண்ட் அதை தாண்டி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அதை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ட்ரேட் பண்ணுற மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது யூடியூப் அல்காரிதம் ட்ரிகர் பண்ணி நம்ம நிறையா பார்வையாளர் நம்ம சேனலுக்கு கொண்டு வந்து சேர்க்கணும். நன்றி. Traders, stock market is all about probabilities and trading is all about risk management. இங்கே 100% ஒர்க் ஆகக்கூடிய ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. இதை தெரிஞ்சுக்காமல் நீங்கள் ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் லாஸஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ட்ரேட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நான் சொல்கிற எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான்.